இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு வறுத்தரைச்ச காளான் கிரேவி பண்ண போகிறேன். நல்லா சூப்பராக காரசாரமாக உப்பு உரப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து கொத்தமல்லி, மிளகாவத்தை, ஜீரகம் இதை வந்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். அப்புறம் அதே வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி, பல்லாரி வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு அதையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த வடச்சட்டியிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, சோம்பு, பொரிஞ்சொன்னேவும் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி கொதித்து வத்தட்டும். இந்த பக்கம் வந்து ஒரு பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா அடிச்சுக்கிட்டோம்னா அது வந்து க்ரீம் மாதிரி வந்துடும். அதையும் அந்த கிரேவியில் ஊற்றி நல்லா கொதிக்கட்டு உப்பு பார்த்து போட்டுக்கிறணும். எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 பாக்கெட்டு காளான் நல்லா சுத்தமாக மேலே ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து எடுத்துட்டோம்னா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். எடுத்து நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி இந்த கிரேவியில் போட்டு அதுவும் கொதிச்சு தண்ணியும் நிறையா வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்படிக்கும் கம்மியாகவே தண்ணி வச்சே நிறையா வந்துருச்சு. அதனால் நிலக்கடலை பருப்பை அரைச்சி ஊற்றி நல்லா கெட்டியான கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு.